4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம் தேவன் அக்கறை உள்ள தேவன். நம் தேவன் யாருங்க? உங்கள் மீது கரிசனை உள்ள தேவன், உங்கள் மீது தயவுள்ள தேவன். இங்க இருக்கிற பலர் இருக்கலாம், ஆனா ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை நிலைமை என்னவென்று அவருக்கு தெரியும். குழுவா இருக்கிறோம், கூட்டமா இருக்கிறோம், ஆனால் தேவன் அலோனா தனியாக உங்ககிட்ட பேச விரும்புகிறபடினாலே எனக்கு ஒரு பசி இருக்க சொன்னால் நான் அந்த பசியை போக்கு நான் சாப்பிட பசின பண்ணுங்க. என்னுடைய பசியை மகன் தீர்க்க முடியாது, அவருடைய பசினால தீர்க்க. அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். அதனால் யாரோடு கூட பேச வந்திருக்கிறார்? என்னோடு கூட பேச வந்திருக்கிறார். என்ன சொல்கிறார் இங்கே வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொல்லி அவளை அழைத்துக் கொண்டு போகிறார். 5ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டில் வந்தாங்க. அக்கறைக்கு வந்துட்டாங்க. பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னா அவங்க வந்துட்டாங்க. சொன்னபடியே அக்கறைக்கு வந்து விட்டார்கள். அதே 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கு. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து அக்கறையிலிருந்து வந்தாரு. மறுபடியும் போறாங்க, மறுபடியும் போறாங்க, வந்த இடத்துக்கு போறாங்க. தேவன் வந்து அவர் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஏதோ ஒரு மேலோட்டமா பார்க்கறது கிடையாது. மேலோட்டமாய் பழகவோ மேலோட்டமாய் பார்க்கிற தேவன் அல்ல. எல்லாருடைய அந்த உறவுகள்லாம் ஒரு மேலோட்டமா இருக்கிறது, ஒரு மேலோட்டமா இருக்கும். பிள்ளைகளுடைய அந்த அன்பு கூட ஒரு மேலோட்டமா இருக்கும். கணவன் மனைவி அந்த அன்பு கூட ஒரு மேலோட்டமாய் சுயநலமான ஒரு உலகத்தில் வாழுகிறோம். ஆனால் இந்த 3 வார்த்தைகள் நான் வந்து நேற்று தியானிக்கும் போது யோசிப்பான். ஆண்டவருடைய ஈவு உண்மையாகவே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவர், வேத ஞானத்தாங்க. வேற எந்த அறிவு எனக்கு கிடையாது, எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, ஆங்கில இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, வேற எதுவும் தெரியவே தெரியாது. எனக்கு எது தாங்க? இந்த வேதத்துடைய காரியத்தை விளக்க முடியாத ஒரு அறிவை தாங்க. நாங்க விலகிக் கொள்ளணும். உங்களை என்ன பண்ணுவாங்க? நாங்க விலகிக் கொள்ளணும் ஆண்டவரே. ஏதோ வந்து ஆராய்ச்சி போவதல்ல, நான் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அதனால் இந்த 3 விளக்கங்கள் பல முறை படிச்சிருக்கேன். ஆனால் இந்த விளக்கத்தை பார்க்கும் போது முதலாவது என்ன செய்கிறார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னார். இரண்டாவது செய்கிறார் அவர் அக்கறை என்ன பண்ணாங்க? அவங்க இந்த நாட்டிற்கு வந்தார்கள். என்ன பண்ணாங்க? வந்து பாருங்க, அந்த கரைக்கு மறுபடியும் பண்றாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ தேவனுடைய அந்த போக்கஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணம் எல்லாம் உங்களை குறிச்சுதான். ஆமென் சொல்லுங்க. உங்களை பத்தி தான் தேவன் யோசிக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க யோசிக்கிறார். அக்கறை என்ன செய்கிறார்? கரையிலிருந்து கிளம்புறோம், மறுபடியும் அந்த கரைக்கு வர முடியுமா? வாழ்க்கை என்ற பழகினதுக்கு அக்கறைக்கு போவோம். அதுக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு காரியம், ஒரு கரை சேரணும். கரை சேரா ஒரு படகு போல தத்தளிக்கிற இல்லைங்களா? அக்கறைக்கு போகும் என்று சொன்ன பிற்பாடு நடக்கிற சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் மறுபடியும் கொண்டு வராங்க. அக்கறையில வர வேண்டிய இடத்துக்கு வந்தாரு, மறுபடியும் போறாங்க. அவங்க இருக்கிற மறுபடியும் எந்த இடத்துக்கு அவங்க கொண்டு போயிடறாங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் தேவன் செய்கிறார். அதை மாற்றி உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் செய்து விடுவார். நம்ம விட்டு நமக்கு அக்கறைக்கு போவான்னு சொல்லி நடுக்கடலை விட்டுட்டு போகல. எங்க போனாங்க? அக்கறைக்கு அவளை கொண்டு போனார். அங்கிருந்து மறுபடியும் வராங்க, வந்த இடத்துக்கே தேவன் கொண்டு வருகிறார். அப்போ இதன் மூலமாக ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்த நோக்கம் என்ன? நடுவழியிலே விட்டு போகல்ல, பிரச்சனை வரும்போது விலகி போகல்ல, போராட்டம் வரும்போது உங்களை விட்டு விலகி போவதற்கானவர் அல்ல. எல்லாம் விலகுவாங்க. அதுக்கு காண்கின்ற உலகம் எல்லாம் என்ன பண்ணுங்க? விலகிதான் போகும். நீங்க தொடுவதெல்லாம் விலகி போகும், நீங்க பார்ப்பதெல்லாம் விலகி போகும். இவர் ஆரம்பித்தார், அக்கறைக்கு வருகிறார், மறுபடியும் செய்கிறார், மறுபடியும் அங்கதான் போறாங்க. எங்க போறாங்க? அந்த இடத்துக்கு. அப்ப உங்க வாழ்க்கை தேவன் சரியாய் நடத்துகிறார். கர்த்தரின் மெய்ப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் என்பவர், நம் தேவன் என்பவர் நம்ம வாழ்க்கையில வந்து சரியாய் நடத்துகிறவர். குடும்பத்துல சரியில்லாத உறவுகள் இருக்கலாம், உங்க பிள்ளைங்க கூட சரியில்லாம இருக்கலாம், மனைவி சரியில்லாம இருக்கலாம், கணவன் சரியில்லாம இருக்கலாம். தேவன் சரியானவர்.
தேவன் சரியானவருக்கு எவ்வளவு அருமையாக அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாழ்ந்து சொன்னா அந்த கதனையர் சொல்லிக் கொடுக்கிற இடத்துக்கு வந்து பாருங்க, அந்த நாட்டில் வந்து வந்தாங்க, அந்த கரைக்கு வந்தாங்க. வந்து நடந்த சகோதரிங்க படிச்சு பார்ப்பீங்க. அது வல்ல தேவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார். அதெல்லாம் அவருக்கு அவசியம் என்ன கிடையாது. அற்புதம் அதிசயம் எல்லாம் அவருக்கு பெருசு கிடையாது. நீங்க தான் பெருசு. யார்தான் பெரியது? நீங்க முக்கியமானவங்க. நாம தேவனுக்கு முக்கியமான நபர். அவ்வளவு செய்கிறார். பத்திரமான மறுபடியுமாக எங்க இருந்து ஆரம்பிச்சாரோ அங்க கொண்டு போகிறார். யாரும் நெருக்கமானவங்க, யாருங்க கூட வந்தவங்க யார் தெரியுங்களா? நெருங்கிய ஜனங்கள். அவளை குறித்து நாம் பார்ப்போம். அதை 4ஆம் அதிகாரம் 34 வாசியில். ஊமையில்லானே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொல்கிறாங்க. விவரித்து சொன்னாதான் புரியுறதுக்கு. ஒரு மேலோட்டமா சொன்னா விவரித்து நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் வேத காரியங்கள் விவரங்களை அறிய என்ன பண்ணுங்க. விவரமா உங்களுக்கு புரியணும்னா என்ன பண்ணுங்க. அவர்களுக்கு என்ன செய்தார்? ஓமையாக அவர்களுக்கு ஒன்றும் சொல்ல அவர்களுக்கு அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது செய்கிறார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரிச்சு சொல்றாங்க. இந்த படகு என்கிற இந்த ஓட்டமானது ஒரு விவரம் இருக்கிறது. இதுல ஒரு மீனிங்ஸ் இருக்கு, இதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏதோ படகு கதை அன்னைக்கு நடந்தது இல்ல. இன்றைக்கு அந்த படகுக்கும் எனக்கும் இக்கரையில் இருக்கிறேன், அக்கறைக்கு போகணும், இன்னும் வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகல, இன்னொரு பிரச்சனை தீரல, இன்னொரு குழப்பம் தீரல, இந்த படகு போது அந்த கரைக்கு போய் சேருமா, நடுவில் ஏதாவது விழுந்துருமா என்கிற நிலைமைக்குள்ளாக இருக்கிறோம். இவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், விவரமாய் பேசுகிறார். அன்னைக்கு ஜனங்கள் வந்தார்கள். அவர்களுக்கு எப்படி பேசினா? ஓமைகளை அன்றி அவளுக்கு என்ன செய்யவில்லை, ஒன்றும் சொல்லல. ஒரு கதை மாதிரி இருந்தது. வேதம் ஒரு கதை அல்ல. வேதம் ஒரு கதை அல்ல. தேவனும் ஒரு கதை அல்ல. புராணங்கள் மற்ற இதிகாசங்கள் எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, அது ஸ்டோரி அதுங்க. பட் இது ஸ்டோரிகள் என்ன கிடையாதுங்க. இது தேவன் உயிராக இருக்கிறார், உங்களோடு கூட உறவாடுகிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்தவத்துடைய மகிமை. ஆமென் சொல்லுங்க. இந்த கிறிஸ்தவத்தின் மகிமை என்ன? அன்றைக்கு படகில் போனார், அக்கறைக்கு போகணும்னு சொன்னார். அந்த 2000 ஆண்டுகளுக்கு நடந்த சம்பவத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு கரை தெரியாம இருக்கிற, திக்கு தெரியாத காட்டில் இருப்பது குழப்பம், கலக்கம், தடுமாற்றம், கேள்விக்குறி நமக்குள்ளாக எவ்வளவு இருந்தாலும் ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு கலக்கம் இருக்கிறது, ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அவன் அந்த படகிலே அவளை கொண்டு போனார். அக்கறைக்கு போவோம் வாழ்ந்து சொன்னார். அக்கறைக்கு அவளை கொண்டு போனார். மறுபடியும் இக்கரைக்கு கொண்டு வருகிறார் அல்லவா. இதிலிருந்து இன்றைக்கு வாழ்கிற எனக்கும் இந்த ஓமைக்கும் ஒரு நாள் இருக்குங்க அர்த்தம் இருக்கு. விவரம் தெரிஞ்சா அதுக்கு, விவரம் தெரியாவிட்டா அதுக்கு, விவரமா கேட்டா தானே தெரியும். அதுக்கு விவரமா எந்த ஒரு காரியத்தை விவரமா கேட்டா தானே பண்ணுங்க தெரியும். அறகுறவா கேட்டா நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ 3 காரியம். ஒன்று, அக்கறையிலிருந்து அவளை கொண்டு வர அக்கறைக்கு போவோம் வாரங்களை சொல்லுகிறார். அக்கறைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். மறுபடியும் சொல்லுங்க அப்படித்தாங்க. அக்கறைக்கு இல்லைங்களா? அது போனாங்க. அக்கறையிலிருந்து வந்தாரு. அவர் அக்கறையில மறுபடியும் இக்கரை என்ன பண்ணாருங்க. அதுதான் தேவன். விட்டு விடுகிறவர் அல்ல. தெரிஞ்சுக்க, தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடாத ஒரு தேவன். 35 ஆண்டுகளா பார்க்கிறேன், கைவிடவே இல்லை. எவ்வளோ கைவிடும்படியான சோதனைகள், வேதனைகள், வெட்கங்கள், பிரச்சனைகள், பலவிதம் எல்லாம் வந்தது. ஆனால் இவரோ கரையில் இங்குதானங்க என் படகில் அவர் இருக்கிறார். என் படகில் யார் இருக்கிறது? 3 காரியங்களை பார்க்கிறோம் அல்லவா. அவளுக்கு அவர் என்ன செய்கிறார்? விவரித்து சொல்கிறார். இந்த விவரத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதை 4ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் எதை கேட்கணுங்க? அக்கறை இருந்து இக்கரைக்கு கொண்டு வந்தார் என்று யார் கேட்க வேண்டும்? யார் கேட்கணுங்க? அவர் சொல்லுகிறார், கேட்கிறதுக்கு ஒருவன். அப்ப என்ன பண்ணுங்க? இதை கேட்கணும். இதை கேட்கணும். இக்கரையில இருக்கிறேன், என் கரை போய் சேருமா, என் பிரச்சனை தீருமா,
எனக்கு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறதா, இதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறதா என்கிற ஒரு கோணத்தில் வாழ்கிறோம் அல்லவா? ஆனால் நமனசைபடியாக கேட்கிறதற்கு ஒருவன் எப்படி கேட்க வேண்டும்? காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். ஏன்னா காது இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? இருக்குங்களா? என்ன இருக்குங்க? காது இருக்கு. அந்த காதுல பண்ணமா நீங்க இது கரைய பத்தி பேசல, படக பத்தி பேசல, யார பத்தி பேசுறாரு? நான் தேடி வந்தேன் அல்லவா, ஆலயத்துக்கு வாஞ்சையே வந்தேன் அல்லவா, ஆசையே வந்தேன் அல்லவா. யார பேசுறாரு? என்னதான் பேசுறாரு சொல்லி கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்று பார்க்கிறோம். என்ன கேட்க வேண்டுமா? 20 வாசிங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. வசனத்தை கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? கதை கேட்க வரவில்லை. எதை கேட்க வந்திருக்கீங்க? நான் அதிகமா கதை தான் பேச தெரியாத விவரித்து சொல்ல முடியும். வசனத்தை சொல்றாங்க. வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கினார். எதை சொல்ல முடியுங்க? வேற எதுவும் அதை ஒரு மெழுகூட்டிலாம் பேச முடியும். என்ன பண்ண முடியும்? அந்த நாலேஜ் எனக்கு என்ன கிடையாது. வசனம் என்ன விளக்குகிறா? அக்கறைக்கு போவோம், போனாங்க, அக்கறையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார்கள். பிற்பாடுங்க வந்தாங்க, எங்கிருந்து ஆரம்பித்தால் அந்த கரைக்கு நம்ம இக்கரைக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ வாழ்க்கையிலே முடிவட்ட யார் தான் இருப்பா? தேவன் இருப்பார். அதனால் இது சொல்லப்பட்டதை எப்படி கேட்க வேண்டும்? கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்து கேட்க கடவுள். எதை கேட்க வேண்டும்? வசனத்தை கேட்கணும். எதை கேட்கணுங்க? நீங்க வந்தது எதை கேட்க? வசனத்தை கேட்க. என்னதான் சொல்றாரு பாஸ்டர்? என்ன பத்தி தான் பேசுறாரு? இல்ல, வசனத்தை கேட்க வந்திருக்கிற வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று கேட்கணும், இரண்டாவது பண்ணுங்க என்னோடு பேசினார் என்று ஏற்றுக்கொள்கிற அனுபவம் தான் என்ன அக்கறைக்கு கொண்டு போகும். மறுபடியும் அந்த பயணத்துல இருந்துட்டு அந்த பயணத்துல கர்த்தர் கூடவே இருப்பாங்க, விளக்க மாட்டார். ஏன்னா நான் பண்றேங்க அதை செவி கொடுத்து என்ன செய்கிறேன்? கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்து கேட்கிறபடியினால் இதை கேட்கிறேன், வசனத்தை கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்? ஏற்றுக்கொள்ளபடியா கேட்கிறேன். அதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வசனங்களை வாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை வாசிக்காமல், வேதத்தை வாசிக்காமல் ஒரு கிறிஸ்தவன் ஏற்பாடு சொன்னால் அது கிறிஸ்தவர்கள் இல்லை. அதுக்கு படிக்கணும். என்ன பண்ணுங்க? வசனங்களை கேட்டுட்டு இருக்கணும், வசனங்களை படிச்சுட்டு என்ன பண்ணணும்? இப்ப பழைய ஏற்பாடுல யோவை முடிச்சு அப்படியே போயிட்டு இந்த மாதிரி இந்த ஆண்டுக்குள்ள முடிக்கணும். என்ன பண்ணுங்க? படிக்க தான் தெரிகிறது அவருடைய காரியங்கள். அதனால் கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார். பாருங்க, பலன் கொடுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுங்க? நம்ம பலன் கொடுக்கிற மனுஷனா மாறணும். யாருக்குங்க? தேவனுக்கும் பலன் கொடுக்கணும், உறவுகளுக்கும் குடும்பத்துக்கும் பலன் கொடுக்கணுங்க. அந்த மரத்தில் கனி இல்லாமல் போனபடியினாலே சபித்து விட்டார் அல்லவா? கேட்கிறோம். எப்படி கேட்கிறோங்க? வசனத்தை கேட்கிறோம், கேட்டு ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க? வளரணும். 30 1 60 பலன் கொடுக்க ரோட் ஆகிட்டு வரும். படிக்கும் போது இவ்வளவு ஒரு மீனிங்ஸ்லாம் இருக்குதா? நான் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அந்த லெவலோட முடிச்சேன். அதுக்கு இதுவரைக்கும் அந்த பர்சன் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த நடுவில் நடந்த பிரச்சனை தான் யோசிச்சிருந்தேன். ஆனால் அக்கறைக்கு போனார் மறுநாள் 5ஆம் அதிகாரத்தில் படங்க இக்கரைக்கு மறுபடியும் அது எனக்கு தெரியல. இந்த வருஷம் எனக்கு தெரியல, விளங்கல. ஆனா கிட்ட பேச விவரிக்கிறதுக்கு நெருங்கி வர விவரம் சொல்றாங்க. அதுக்கு உள்ள இவ்வளவு விவரம் இருக்குது. அக்கறையோட விட்டுனா மறுபடியும் கொண்டு வந்த இருக்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த நம்மள நானு உன்னை நடுவே கைவிட்டுருவனா உன்னை எல்லாரும் கைவிடுவாங்க, மறந்துடுவாங்க, மாறிடுவாங்க, வெறுத்துடுவாங்க, தள்ளிடுவாங்க, கோபிச்சுடுவாங்க, எல்லாம் நடக்கும். நான் அப்படி அல்ல. கடைசி வரைக்கும், இதுவரைக்கும் உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களும் அந்த உறவு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த உறவை தெரிஞ்சாதான் உங்க நல்ல உறவெல்லாம் நல்லா இருக்க முடியும். இந்த உறவை தெரியாம உங்க உறவுல அது சரிச்சிடும். அதுல பிரச்சனை எல்லாம் வரும். இந்த உறவை தெரிந்து கொண்டால் உங்க உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த உறவு தான் முக்கியம். அதனால் வசனத்தை என்ன செய்கிறார்கள்? 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள் என்று நான் பாருங்க பலன் கொடுக்கணும். நம்ம ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளாக பண்ணனால என்னால் அனைவருக்கு ஒரு பலன் பிரோஜனம் இருக்கணும்னா ஒரு கிறிஸ்தவன்
ஒரு வேதத்தை கேட்கிறவன் வாசிக்கிறவன் என்ன செய்ய முடியாத உணர்கிறவனாய் இருந்தா நான் 30ஆய் 60ஆய் 100ஆய் பலன் கொடுப்பேன். அதுக்கு பிள்ளை கேட்டுட்டு போச்சு, இதுக்கு ஒரு பலன் இருக்கு. தண்ணீர்கள் மேல் ஆதாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பாடது பலனை ஜீவன். அந்த பிள்ளைக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் பேசுவார். தேவன் இருக்கிறதுக்கு வந்து போன பிள்ளை யாருக்கு? தேவ சமூகத்துக்கு வந்து போகிறபடியினாலே ஒரு நாள் கர்த்தர் பேசுவார். ராஜேஸ்வரியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீதிய படத்தை குறித்து இயேசு பேசுகிறார். யார்கிட்ட பேசுறாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு, அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். யாருக்கு? ஒரு நாள் கண்ட ராஜஸ்ரீ, ஒரு நாள் மனம் மாறின நினிவே பட்டணத்தாரை குறித்து பேசுகிறார். தேவ சமூகத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே தொடப்படுவார்கள். பேசுகிற தேவன் அல்லவா, பார்க்கிற தேவன் அல்லவா, தொடுகிற தேவன் அல்லவா. அதனால் யாரா இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்தால் தொடப்படுகிறபடினாலே அவர்கள் இருக்கும்படியாக பலன் கொடுக்கிறவர்களாக அவர்கள் பாடி சொல்லி பார்க்கிறோம். 100மாக பலன் கொடுக்கிறார்கள். இவர்களோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று என்றானது யாரு? கேட்கிறவர்கள். எப்படி கேட்கணும்? அவங்க கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனா கேட்கணும். அதுக்கு எல்லாம் கேட்கிறோம், கேட்டு என்ன மாற்றம் இருக்கு? மாறலையே. இன்னும் எனக்கு ஒரு முதிர்ச்சி வரலையே, எனக்கு ஒரு முதுமை வரலையே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரீரத்தில் முதிர்ச்சி, சரீரத்தில் தளர்ச்சி எல்லாம் வருகிறது. ஆனால் ஆத்மாவிலே முதிர்ச்சி இல்லையே. 30, 60ஆக 60 100ஆக மாற வேண்டும் அல்லவா? 100ஆ இருந்து அப்படியே குறைஞ்சு போனாங்க. யோசிச்சு பாருங்க. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பது என்ன? நாம் பலன் கொடுக்கலாய் மாறும்படியாக அழைத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே வாசிப்போம். 25 வாசிக்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு எது உள்ளவன்? வசனம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அதுங்க வசனம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அவனை படிக்க 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 கொடுத்துட்டே இருக்கிறார். அவனை தேட தேட கண்டடைகிறோம். அதுக்கு நான் இதை வந்து ஒரு 31 வருஷம் முன்னாடி தங்கமணி அம்மாக்கில் அவருடைய கணவர் நானும் இதை அவரை படிச்சு கேட்கிறேன். என்னப்பா நம்ம கிட்ட ஒன்னங்கடி உள்ளவனுக்கு தான் கொடுப்பாரா, இல்லாதவங்க கிட்ட எடுத்துக்கிறாரா? அப்படி ஒரு மீனிங். அதுக்கு நம்மளே ரொம்ப வறுமையில இருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிறது எடுத்துக்குவாரு அப்படி யோசிக்கிறதுக்கு. ஆனால் அதன் அர்த்தம் கண்டுபிடிப்பதற்கு எப்படி வச்சுக்க விவரத்தை அப்பதான் அறிஞ்சதுக்கு விவரம் தெரியுது. அதுக்கு குழந்தைக்கு விவரம் தெரியுது. அதுக்கு குழந்தைக்கு அதுக்கு விவரம் தெரியுது. பேசுது இல்லையா? விவரம் தெரியுது. பழகுது இல்லையா? விவரம் தெரியுது. அப்ப நீங்க பழக தானே தெரியுங்க. இங்கே நான் யோசித்தது உலக ரீதியான ஒரு பொருள் என்று யோசித்தேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் உள்ள வசனம் இல்லைன்னா உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ள வசனம் போக 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 இன்னும் கொடுத்துட்டாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வசனம் உள்ள இருந்தா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் உள்ள வர 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 நான் பலனுள்ளவனாய் மாறுவேன். அக்கறை உள்ளவர் மறந்துடாதீங்க. அந்த கரையோட விட்டுட்டு வருவது கிடையாதுங்க. மறுபடியும் வந்த கரைக்கு கொண்டு வருகிறது. முடிவு மட்டும் உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு அவர் ஒருவர் தான் சரியானவர், வேற எந்த நபரும் கிடையாது. உங்க மூச்சு இருக்கும் வரைக்கும், நம் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒரு நபர் தான். விட்டுட்டாங்க, காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, அதுக்கு ஐயரே அது மடிந்து போதுக்கு கவலை இல்லையா? சரி அங்க போய் சரிச்சு விட்டுட்டா வந்துட்டாரு. சரி எப்படியோ தொலைஞ்சு போகலாம். இக்கரைக்கு என்ன பண்ண அவங்களை கொண்டு வந்து விட்டுட்டேன், இனி உங்க பாடு இல்ல இல்ல மறுபடியும் எங்கே கொண்டு போனா கொண்டு வந்தார். அதுதான் எல்லாம் கைவிட்டுருவாங்க. எல்லாம் யாரையும் யோசிக்காதீங்க, யாரையும் என்ன பண்ணாதீங்க, ரத்த சம்பந்தங்களா யோசிக்காதீங்க. ரத்தத்தை கொடுத்து வருவார். ரத்தத்தை எடுப்பாங்க, ஒரு நோவடிப்பாங்க, ஒரு நொந்து நூலாக்கிடுவாங்க. தேவன் அப்படி அல்லங்க. தேவன் அப்படி அல்ல. என்னென்னவோ நடந்தது, மறுபடியும் கொண்டு வந்தா இக்கரைக்கு கொண்டு வந்தார் அல்லவா? அவ்வளவு அக்கறை உள்ளவர் தேவன். உண்மை கர்த்தர் அறியுங்க. அறிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். அதனால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு இருந்து உள்ள
இருக்கணும். அப்போ எது உள்ளணும் உங்களுக்குள்ளாக? வசனம் உள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. வசனம் இருந்தால் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அனுதினமும் வேத வாசிக்காம நம்ம வாழ்க்கை போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு சொன்ன எவ்வளவு பேர் எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும். ஆமா, உள்ள அவர் இல்லைன்னா ஒண்ணு போய் 7 வரும். உள்ள காலியா இருக்குது, ஜோடிச்சிருக்கு. எப்படி இருக்குதா? காலியா இருக்குது. ரெண்டாவது ஜோடிச்சிருக்கிறது. சத்துரு பிசாசு வந்து பாக்குறீங்க காலியா இருக்குது. வசனமே இல்லாம இருக்குது. எது இல்லாம இருக்குதுங்க? வசனமே இல்லாம இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு ஜோடி அழகு அழகா இருக்கு. வசனம் இல்லாத அழகு என்னதுங்க? யோசிச்சு பாருங்க. இந்த பண்டினுடைய மூக்குத்தி பண்டிகை போட்ட எப்படி அழகா இருக்குமா? அது போன்ற இடத்துக்கு இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து கிறிஸ்தவன் சொல்றது எனக்குள்ளாக வசனம் உள்ள இல்லாவிட்டால் உள்ளதும் அதுக்கு உள்ளதும் உலகத்துக்கு தெரியாதுங்க. யாருக்கு தெரியாதுங்க? இந்த வசனம் உலகத்துக்கு தெரியாது. இந்த பிள்ளை அவ்வளவு படிச்சிருக்கு, அவ்வளவு திறமை இருக்கு, ரோஷனுக்காக வந்து போச்சு. யாருக்காக வந்து போச்சுங்க? அதுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? என்ன தெரியும்? வசனம் உள்ள இருக்கா? உள்ள இல்லனா உள்ளதும் எடுக்கப்படும். பிரச்சனை தான் வரும். பிசாசு பார்ப்போம். நீ மேலோட்டமா இருந்துட்டு என்ன பண்ணு, வேலையை முடிச்சுட்டு வா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். யாருக்காக காத்து இருக்கிறேன்? ஆண்டவர் காத்திருக்கிறார் ஒரு பக்கம். இவனோ திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகின்றவர்களுக்கும் வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும்படியாக வந்ததாய் சொல்கிறபடியினாலே. தொடர்ந்து வாசிக்கிறது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி 26 5ஆம் அதிகாரம் மார்க் 5:18 வாசிக்க ப்ளீஸ். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுத்து அவரை வேண்டிக் கொண்டான். படகுல ஏறுறாங்க. யார் ஏறுறாங்க? இயேசு சீஷன படகுல ஏறுறாங்க. யார் வராங்கிறது கூட பிசாசு பிடிச்ச மனுஷன் பண்றான். நல்லா ஆயிட்டு என்ன பண்ணா, நல்லா ஆயிட்டு நானும் கூட வரல. அதுக்கு நீ வேணாம், நான் உனக்காக வரல, என்னுடைய சீஷர்கள் என்னை அறிவதற்காக இந்த படகு. அதுக்கு எனக்கு யார் தான் முக்கியம்? யார் தான் முக்கியம்? இவரால் தான் முக்கியம். யார் தான் முக்கியம்? எல்லாருக்கிட்டும் யார் தான் முக்கியம்? நான் தான். உங்க பேரை சொல்லுங்க. காணிக்கிட்டு இருக்குங்களா? சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. யார் தான் முக்கியம்? நீங்க தான். அந்த மனிதன் பெரிய சாட்சி அவனை கொண்டு வரலாம் பழங்க. பெரிய சாட்சி காட்சியா காட்டு நல்லா பழங்க. நீங்க சொல்றாங்க சாட்சி என்ன பண்றாங்க? சுகத்தை கொண்டாட அவங்களை கூட என்ன பண்றாங்க? பயங்கர பழங்க. சாட்சி என்ன பண்றாங்க? அன்றைக்கு அந்த படைகள் அந்த படகளை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்? அவன் யார் என்று சொன்னால் அவனை குறித்து வேலை சொல்லுகிறது. அதிலே 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 9 வாசிக்க 5ஆம் அதிகாரம் 9. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகமா இருக்கிறபடினால் என் பெயர் லேகியோன். லேகியோன்னா 1000 பிசாசு உள்ள ஒரு மனுஷன். அதுக்கு இவ்வளவு ஒரு சான்ஸை கொண்டு வர யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்ண, சாட்சி சொல்லுங்க பண்ணுவாங்க. அவர் கொண்டு வரலாம். யாரை கொண்டு வரலாங்க? தன் பெருமைக்காக யாரை கொண்டு வரலாம்? படங்களை ஏறலாம். அவன் கூட வரன்னு சொல்லும் போது இப்போ படகு வாங்கினீங்க. இப்போ அப்படியே இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இடத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று. உன்னுடைய அற்புதம், உன்னுடைய அதிசயம் எல்லாம் ஒரு பெருசு கிடையாது. வாய கூட யாருக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு பெருசு. நாம சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு நீங்க தான். நீங்க தான் புரியாமையே இருக்கிறீங்களே. விவரம் தெரியல. உள்ள வசனம் இல்லாதனால விவரம் தெரியல. அதுக்கு விவரம் உங்களுக்கு தெரியல. தேவ கிருபை என்ன என்று தெரியல. நமக்கு தேவ தயவு என்னவென்று தெரியல. தேவ இறக்கம் என்னவென்று தெரியல. நம்ம வாழ்க்கையில வந்து பார்க்கிறோம். அப்படியாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். இயேசு
உத்தரவு போடாமல் உன் இடத்தானத்திற்கும் உன் வீட்டுக்கு போய் என்னதுங்க இயேசு நம்ம அவங்ககிட்ட பதில சொல்லுங்க, உத்தரவு கொடுக்கல. என்னதுங்க உன்னுடைய வேலை முடிச்சிருந்தாங்க. நான் வந்தது உன்னை சுகமாக்குவதற்கு மாத்திரமல்ல, என் சீஷர்கள் என் விவரத்தை அறியணும். என் படகுல வராங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணனாரு, அவன் அக்கறைக்கு என்ன பண்ணும், கொண்டு போகணும். நான் உனக்கு என்ன பண்ணுங்க, அங்க வந்தது ஒரு அற்புதத்துக்காக தான். அற்புதம் தேவனுக்கு வந்து லேசான வானத்தையும் பூமி என்ன பண்ணுங்க எப்படி உண்டாக்குனாருங்க, எப்படி உண்டாக்குனாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரா? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னா சிம்பிளா எல்லாத்தையும் முடிச்சார் இல்லைங்களா? ஆனால் நம்ம தான் போராடார் தேவன். இந்த உலகத்தை உண்டாக்குனதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஆனா என்ன உருவாக்குறவருக்கு ரொம்ப கடினமா இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வசனங்களை கொடுத்து 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 உள்ளவனா மாத்தணும்னு பார்த்தா இல்லாதவனா இருக்கிறேன்னு பல வருஷமா படிக்கிறேன், பல வருஷமா தியானிக்கிறேன், பல வருஷமா யோசிக்கிறேன். யோசித்து கூட என்னுடைய வசனம் எனக்குள்ளாக உள்ள இல்லையே. உள்ளவனா இருக்க வேண்டிய நான் வசனம் இல்லாதவனா இருக்கிறேன்னு. அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, எல்லாம் வேணும். ஆனா எதையும் நான் கொண்டு போக மாட்டேன். எதை பண்ண மாட்டேன் நானு? கொண்டு போக, எதை கொண்டு போவேன்? வசனம் உள்ளவனாய் இருக்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், படிக்க இயேசுவுக்கு உத்தரவு போடாமல் நீ உன் இனத்தானிற்கும் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அதபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அவனால கீழ்ப்படுகிற மனுஷன் பண்ணா சொன்னதான் போயிட்டு என்ன பண்ணுங்க, சொன்னதை என்ன பண்ணாம அவனுக்கு புரிஞ்சிச்சு. இவர் வந்த நோக்கம் வந்து சீஷர்களை வந்து என்ன பண்ணும், அவருடைய மகிமையை காண்பிக்கக்கூடிய கொண்டு வராங்க. ஏன்னா வசனம் மாத்திரம் அல்ல, தேவ மகிமையை பார்க்கணும். அதுக்கு வசனம் மாத்திரம் பேசிட்டு நான் சொல்லுது பார்க்கலாம். வசனத்துல வாழ முடியுமா? வசனத்தில் ஜீவன் இருப்பதை பார்க்கணும். என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில வசனத்தில் ஜீவன் இருப்பதை பார்க்கணும். அதனால இந்த மனிதனை குறித்து ஒரு பெரிதா இல்லாத என்ன செய்கிறா, அந்த ஊர்ல அந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்ணுங்க, போயிடுங்க. நீங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துக்கு வருகிறார். இதற்காக சீஷர்கள் தன்னுடைய மகிமையை பார்க்க வார்த்தையினால பேசுறாங்க இல்லைங்களா, வல்லமையை காண்பிக்கிறது இல்லைங்களா, அது போல வார்த்தை பேசிட்டே இருக்காரு இல்லையா, வல்லமை காண்பிக்க போகிறார், அற்புதத்தை காண்பிக்க போகிறோம், அதிசயத்தை காண்பிக்க போகிறோம். அதிசயங்களை காணப்பட வார்த்தை தான் பார்த்தேன். எந்த அதிசயத்தை கண்டேன்? அதிசயங்களை காணப்படுவார். வார்த்தை தான் இது வரைக்கும். வார்த்தை 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 வார்த்தை. அதுக்கு எத்தனை தங்கச்சி வீட்டுக்கு போனேன், காப்பி குடிக்கிறியாப்பா, அதுக்கு காப்பி குடிக்கிறியாப்பா, மகன் நம்ம போட்டு கொடுமா மாமாக்கு, அதுக்கு போட்டு குடிக்கிறியா குடிக்கிறியானா யோசிச்சு பாருங்க, போட்டு கொடுத்தான பண்ணுங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனமானது மிக மிக அவசியம். அதுக்கு வசனம் இல்லாம ஜெயிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில வசனம் உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து இயேசு தெரியாம பிச்சுக்கணும். தலை என்ன பண்ணுங்க, இயேசு நமக்கு தெரியாம நம்முடைய முன்னாள் முதல்வர் புத்தரோடும் காந்தியோடும் யாரை ஒப்பிட்டு பேசினா, இயேசு புத்தன், இயேசு காந்தி பிறந்தது அவருக்கு தெரியல. கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்த ஒரு தலைவனுக்கு தெரியவில்லை. எனக்கும் உங்களுக்கும் தெரிந்தது. நான் உள்ளவன், நான் உள்ளவன். எவை உள்ளவன்? தேவ வசனம் உள்ளவன், தேவனுக்குள்ளாய் உள்ளவன் நான். அவருக்கு தெரியல. யாருக்கு தெரியல? பிரபலமான மனுஷனுக்கெல்லாம் தெரியல. நீங்கள் யாரையெல்லாம் மென்மை யோசிக்க அவனுக்கு தெரியல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டும் நாம் நம் வாழ்க்கையை எடுத்து நமக்குள்ளாக அதை சுமைக்காதபடி இருக்கிறோம் அல்லவா? எடுக்கப்பட்டோம். கிறிஸ்துவ வாழ்க்கை எடுக்கப்பட்டோம். தோற்று போகலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வசனம் இல்லாவிட்டால் வெற்றி அடைய முடியாது. அதனால் இங்க வந்து அவருக்கு வந்து அதான் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. அவருடைய நோக்கம் என்ன? சீஷர்கள் அவரை அறியணும். ஜனங்கள்லாம் வராங்க, திரளான ஜனங்கள் வந்தாலும் கூட மறுபடியும் 4ஆம் அதிகாரம் 34 வாசிங்க, 33 வாசிங்க. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளை அன்றி அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷர்களை என்ன பண்ணாங்க? கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு
அதுக்கு நான் எவ்வளவு பிரசங்கமா உங்களுக்கு அதுக்கு புரியுதுங்களா? புரியுது? ஏதோ சொல்றீங்க புரியுது, பரவாயில்ல. இந்த மாதிரி டைமை பத்தி சொல்லல, அது நல்லா புரியுது. அதுக்கு தேவனுடைய வசனங்கள் மனுஷனுக்கு புரியும். அதுக்கு மனுஷனுக்கு புரியுது. அவர் சொல்லுகிறார், இங்கே பார்க்கிறோம், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உண்மைகளாக அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். புரிஞ்சுக்கணும் முடியுங்க, புரியும், ஆனா புரியாத போல இருக்கு. காரணம் என்ன? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் கேட்கிறாங்க, கேட்பதற்கு மனம் என்ன கிடையாதுங்க. இங்க இருக்கிற அனைவருக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? சொல்லுங்க, யாருக்கெல்லாம் கேட்பதற்கு மனம் இருக்கு? சொல்லு. மனம் இருந்தா மனம் தான் எல்லாம் மனசுதான் இருக்கிறதுக்கு. எல்லாம் இருக்கு. ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி உங்களுக்கு மனசு இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல அடுத்த வாரம் போலாம், மனம் இல்லை இல்லைங்க. சிம்பிளா போட்டு அடுத்த வாரம் போலாம். எவ்வளவு அக்கறை உள்ளவர், அக்கறை இருந்து கத்தர் கொண்டு வந்தா, சொன்ன இடத்துக்கு கத்தர் கொண்டு போனா, மறுபடியும் கொண்டு போயிட்டாருங்க. எவ்வளவு 3 விதமான பயணத்துக்குள்ள தேவன் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார்? இவர் சொல்லுகிறார், அதிலே வாசிங்க 41 வாசிங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிய வார்த்தையே பேசியிருந்தாரு. இப்ப எதுக்கு அவருடைய வார்த்தை எங்க போதுங்க? இயற்கைகிட்ட போய் நம்ம காற்றும் கடல் என்ன செய்கிறது? வார்த்தை வார்த்தை வார்த்தை. கத்தரின் மெய்ப்பராருக்கு நான் தாட்சி அடைவே. அதுக்கு அடையல, நான் தாட்சி அடைவே. புரியல இல்லைங்களா? இப்பதான் பார்க்கிறாங்க, வார்த்தையும் சொல்லியிருந்தாரு, இப்ப பார்த்த செயல் வந்துட்டாரு. யோசனையில் பெரியவரும் செயலிலே வார்த்தை செயல்படுகிற நேரம் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பது இல்லை. 100 வயசாயிடுச்சு, சாரா நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, செத்து போயிடுச்சு ஐயா கர்ப்பம். எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? என்னுடைய சரீரத்துக்குள்ளாக கர்ப்பம் செத்து போயிடுச்சு. எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா ஆண்டவரே? இப்போ போய் என்ன பண்ணுவாங்க? ஒரு கர்ப்பம் தரிப்பாய் சொல்லுகிறேன் சொல்லி சிரிக்கிறாங்க அந்த அம்மா. உங்க வாழ்க்கை கூட ஒரு சிரிப்பா தான் இருக்குது. என்னென்னவோ பேசுறாரு, என் நிலைமை தெரியாம தான் பேசுறாரு அவரு. என் நிலைமை தெரிஞ்சப்பெல்லாம் பேச மாட்டாரு. என் நிலைமை தெரிஞ்சா தூதனுக்கு என்ன நிலைமை தெரியுங்க? சாராவுடைய கர்ப்பம் செத்து போனது தெரியும். ஆபிரகாமுக்கு 100 வயதானது தெரியும். அது போல அந்த பிரச்சனை யாருக்கு தெரியும்? வசனத்தை உள்வாங்க. வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டே, அதுதான் மகிழ்ச்சி. முதல்ல வருது எனக்கு, இதனால மகிழ்ச்சி வருகிறது, அதற்கு பின்னால் மகிமை வருகிறது. ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை வெளியே காண்பிக்கிற ஒரு நேரம் வரும். அவர் சொல்கிறார்கள், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் அப்பதான் தெரியுது அவருடைய மகிமை. அதுக்கு அதுக்கு முன்னாடி வார்த்தை 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 வார்த்தை. அதுக்கு ஏதோ அப்பதான் நம்மள ஆசீர்வதிச்சாரு. கடல்ல காட்ட முடியுமா அவருடைய காரியத்தான்? அது கூடாத காரியம் அல்லவா என்று சொன்னால் அவங்க சொல்றாங்க. படிக்க 37 வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவன் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகத்தக்கதாக பிரச்சனை இருக்கு. உங்க வாழ்க்கையில போராட்டம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, வியாதி என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது, வேதனை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது, வறுமை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது, இல்லாமை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், படகு முழுகத்தக்கதாக அது மேல் மோதிச்சு. அதுக்கு படகிலே பிரச்சனை இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது. படகில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நித்திரையா இருக்கிறார். கொஞ்சம் அமைதியா இருக்கிறார். இல்லைங்க, உங்க பிரச்சனை இருக்கு, ஆனா அவர் இருக்கிறாருங்க அமைதலாம், அமைதலா இருக்கிறார். என்னென்னவோ ஜபம் பண்ணி பார்த்தேன், இல்ல இல்ல பதிலே இல்ல, அமைதலா இருக்கிறார். பிரச்சனை இருப்பது உண்மைதான். அதே நேரம் ஆண்டவர்கள் எப்படி இருக்காங்க? இவ்வளவு அமைதலா இருந்தா என் கதி என்ன ஆகுது? என்ன ஆகுது?
அங்க சொல்றாங்க, எடுத்த வசனம் வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். தலையணை வைத்து அதுக்கு இன்பமா தூங்குறாங்க. அதுக்கு எப்படி தூங்குறாருங்க? நமக்கு துன்பத்தை கொடுத்து என்ன பண்றாருங்க? இன்பமா இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறீங்களா? என்ன எனக்கு இவ்வளவு துன்பம் இவ்வளவு துயரத்தை வச்சுட்டு கண்ணு காணாம இருக்கிறாரு, அலட்சியமா இருக்கிறாரு. உபத்திரத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறக்காதவர். அவரு நமக்குள்ள என்னதுக்கு ஒரு விதமான அந்த பிரச்சனை நிமித்தமாக ஒரு சாரம் நமக்குள்ள, ஒரு தடுமாற்றம் நமக்குள்ளாது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வண்ணமாக நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே. என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாம் பேச்சு என்ன கிடையாதுங்க. உன் பிரச்சனை நான் தீர்ப்பேன். அப்படி சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டேன். நான் பண்ணேன், எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காய் வளர்த்தார். பேசிட்டேன் இல்லையா? பேசிட்டாங்க. எவ்வளவு வசனங்களை கொடுத்து விட்டா, ஆனால் நீங்க என்ன செய்ய பண்ணுங்க? பேச்சுக்கு போங்க. என்ன பண்ணுங்க? செயல்ல போயிட்டா. நாம சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பேச்சிலேயே இருக்கும். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். எதுலயே இருப்போம்? சொல்லுங்க. ஒரு ஜபம், ஆண்டவரே என்ன மாத்துங்க 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 மாத்துங்க. மாறத்துக்கு இடம் கொடுத்தா ஒரு மாத்துவாரு. மாத்துங்க என்ன பண்ணுவாரு? யோசிச்சு பாருங்க. அந்த கனி என்ன பண்ணுங்க? சாப்பிடுனாலே சாகவே அதை அவர் என்ன பண்ண முடியும்? பறிக்க முடியாதா? செல்ஃப் யாருக்கு கொடுக்குறாங்க? சுயத்தை உங்ககிட்ட கொடுக்கிறார். 7 மணிக்கு ஆகாதுங்க. அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியுமா தெரியாதுங்களா? தெரியலீங்களா? நீங்க 7 மணிக்கு வருது உங்களுடைய விருப்பம், 7 மணிக்கு வருதும் நம்முடைய சுயத்தை யாருக்கிட்ட கொடுக்கிறாருங்க? உங்ககிட்ட கொடுக்கிறார். உரிமை கொடுக்கிறாருங்க. உரிமையை கொடுக்கிறாருங்க. உங்ககிட்ட எல்லா விதமான உரிமை கொடுக்கிறார். அங்கே பார்க்கிறோம். இறையாதே அமைதியாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுத்தீர்கள்? அதுக்கு படங்களை யார் இருக்கிறது? என்ன சொல்லி அவரை கொண்டு வந்தா? அக்கறைக்கு போகும். வார்த்தை சொல்லிட்டார் இல்லையா? வார்த்தை சொல்லி என்ன நடந்திருக்குல்ல? வார்த்தையினால எல்லாவற்றையும் சிந்தினாங்க. வார்த்தை சொல்லிட்டார். அது கால தாமதமானாலும் அவருடைய வார்த்தை முடித்து போவார். படகு முடிக்கட்டும். வார்த்தை என்ன சொன்னாருங்க? அக்கறைக்கு போவே வாருங்கள் சொன்னாரா? அக்கறைக்கு போங்க வருங்க சொன்னாரா? அக்கறைக்கு அவரை ஜாயின் பண்ணி தான் பேசுகிறாருங்க. அவர் உரிமையில பேசுறாங்க. அவரோட கூட ஒத்துதான் பேசுகிறார். இவங்களுக்கு சூழ்நிலையை பார்த்துதான் ஒத்து வரல. இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை பார்த்தா பாருங்க, அப்படியே சூழ்ந்து நான் பண்றேன். இல்ல, அதெல்லாம் இல்ல இல்ல இல்ல. படகில் இயேசு இருக்கிறார். ஏன் பயப்பட்டீங்க? நான் கூட இருக்கிறேன். சொன்ன வார்த்தை என்ன? விவரமா பேசுறேன் உங்ககிட்ட. நான் எப்படி பேசுறேன்? நானு அவங்கள போல மேலோட்டமா பேசுறேன், அவங்கள போல ஓமையா பேசுறேன்னா அவங்களுக்கு புரியாததா யாருக்கு புரியும்? சொல்லுங்க. உங்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசுகிறார் அவர். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா நீங்க வாய்ப்பு சொல்ல பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பு சொல்ல பண்ணாங்க பேசுவாங்க போனாங்க. அது நமக்கு புரியும். என்ன புரியாதுங்க? யாருக்கு புரியாதுங்க? நமக்கு புரியாது. யாருக்கு புரியும்? அது போல அவர் பேசுவது யாருக்கு புரியணும்? புரியுதுங்களா? புரிஞ்சா எப்படிதான் இருக்குமா? எப்படி இருப்போம் நம்ம? யோசிச்சு பாருங்க. நார்மல் லெவல் எப்படி மாறி இருக்கணும்? உள்ளவன் எவனோ அவனுக்கு உள்ள எவ்வளவு இருந்திருக்கணும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து என்ன பண்ணீங்க? நீங்க இருந்து சங்கீதம் எடுக்கணும். சகோதரன் பண்ணீங்க வந்து நீங்க சொல்லுங்க. பிரியாணி கடை வச்சுட்டு இருப்பேன், பெயிண்ட் அடிப்பேன். அந்த சர்ச்சில் பண்ண மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசம் முறை என்ன பண்ண சங்கீதம் எடுப்பேன். என்ன வேலை செய்யறேன்? நானு பெயிண்ட் வேலை செய்யறேன். அதுக்கு பெயிண்ட் அடிச்சு என்ன பண்ணுவாங்க? அது ஒரு குறிப்பிட்ட ஊரு, ஒரு கருக்குன்னு ஒரு கிராமம். அங்க வந்து மாசத்துக்கு ஒரு முறை நான் என்ன பண்ண அந்த ட்ரைவ் நடத்த அந்த வீட்டுல போயிட்டு ஃபுல்லா உடம்பெல்லாம் சுண்ணா பண்ணாங்க. ஃபுல்லா உடம்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கழுவுனா ரொம்ப நேரம் ஆகுறதுக்கு டர்பட்டை எல்லாம் போட்டு என்ன பண்ண முடியாதுக்கு. அப்படியே ஃபேன்ஷன் போட்டு நான் பண்ணுவேன். அந்த இடத்துக்கு மோட்டர் சைக்கிள் பண்ணுங்க கணக்கு முடக்கணும். அங்க போயிட்டு இங்க இருந்து பார்த்தா ஒரு மழை டைம்ல இவ்வளவு தண்ணி இருக்கும். நான் பண்ணுங்க இங்க இருந்து அந்த வாழை தாண்டி போகணும். நமக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுத்தார்.
ஓ இவ்வளவு செய்ய நீ இவ்வளவு செய்றியா, இவ்வளவு அருமையில எனக்காக ஓடுறியா, இவ்வளவு வேதனை எனக்காக ஓடுறியா, இல்லாம ஓடுறியா நீ? உங்களுக்கு எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கா இல்லைங்களா? நிறைவாக இருக்கிறீங்க. குறைவு இருக்குங்களா? குறைவு இருக்கிறீங்களா? யோசிங்க. குறைவு இருக்கா? சொல்லுங்க, என்ன குறைவு? நேற்று இதுவரைக்கும் ஏதாவது குறைவு இருந்ததா உங்களுக்கு? குறைவு இருந்ததா? நம்மை விட எவ்வளவோ ஜனங்கள் குறைவா இருக்கிறாங்கல்ல, பட்டினியா இருக்கிறாங்கல்ல, வியாதியில் இருக்கிறாங்கல்ல, மருத்துவமனையில படுத்துட்டு இருக்கிறாங்கல்ல. என்ன குறை நமக்கு? இரவு படுத்தது காலையில் என்ன குறைவா வந்தீங்க? யோசிச்சு பாருங்க. வறுமை குறைவில் உள்ளவனாய் இருந்தபடியினால் தான் இன்றைக்கு அற்புதங்களை தேவன் செய்து கொண்டு வருகிறார். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து ஸ்டேஜ்ல வந்திருக்கிறார். மகன் அவங்களுடைய அப்பாவை வந்து 15th anniversary 60வது கருத்து ரெண்டு பாட்டு ஒரு 1.5 வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் இந்த மாதிரி எங்க அப்பாவுடைய இதை நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்தலாம் இருக்கிறோம். அவருக்கு வந்து கையில ஏதோ ஒரு ஆல்ரெடி கேன்சர் அவருக்கு மறுபடியும் ஏதோ ஒரு கட்டி வந்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல அந்த காரியத்தை நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க. என்னதுக்கு? ஒரு அப்பாவுடைய அந்த காரியத்தை நீங்க அம்மா அப்பாவுடைய அந்த 50th அவங்களுடைய 50 ஆண்டும் 60 திருமணத்தில் சொல்லிட்டேன். அந்த ஓப்பான என்ன படிச்சு அந்த பிள்ளை நான் பிடிச்ச அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க போன மாசம் 2-3 மாசம் அங்கே போயிட்டு பேரண்ட்ஸோட அந்த பிள்ளைங்களோட கூட அந்த பேரண்ட்ஸ் போயிட்டு அங்கே இருந்துட்டு இப்போ வந்திருக்கிறான். அந்த பிள்ளை அமெரிக்கா தான் இருக்குது. அப்போ நான் நினைச்சிட்டு ஒரு 4 மணி ஜஸ்ட் எடுக்கலாம் ஒரு அந்த கிட்ட விசாரிக்க ஃபோன் பண்ணும்போது உடனே அந்த ஃபோன் பண்ணி பாஸ்டர் சென்னை வராங்க அப்படின்னாங்க. சரி, நான் நேற்று காலையில் பார்த்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் நீங்கள் அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க என்று சொல்லி. காரணம், நம் தேவன் நம் வாழ்க்கை பண்ணாருங்க. எவ்வளவு ஒரு அன்றைக்கு இல்லாத ஒரு நிலைமை, ஆனால் வசனம் உள்ளே இருந்தபடினாலே ஊழியம் செய்ய முடியாத ஒரு எண்ணம் கொண்டவனுக்கு இன்றைக்கு எவ்வளவோ ஜனங்களுக்கு பயனாக ஒரு வார்த்தை தான். என்னது? ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். பெரிய ஒரு ஜபலர்களுக்கு நல்லாயிடுவாங்க. என்னது? ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு தாயாரை போய் பார்க்கிறேன், ஸ்டோக் வந்துருச்சு. அவ்வளவு ஒரு சீரியஸா இருந்தாங்க. 2 மாசம் கூட ஜெபிச்சுட்டு வந்தேன். இந்த படம் பாட்டு பாடுறாங்க. நான் அழுத போதெல்லாம் என்னில் அருகில் வந்தவரையும் பாட்டு பாடுறேன். உள்ளவன் எவன் அவனுக்கு, ஆமா, இல்லாதவன் அவனுக்கு கிட்ட இருக்கு. என்ன இருக்குங்க? தேவனும் வார்த்தை இருக்கிறது. இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாக அவங்க அந்த நன்மலை வந்தாலும் பார்க்கிறோம், அவருடைய மகிமையை பார்க்கிறாங்க. காற்றும் கடலும் அமைதிப்படுவதை பார்க்கிறார். கடைசியாக ஒரு வசனம் வாசி முடிச்சிடலாம். சங்கீத புத்தகம் 107ஆம் சங்கீதம் 29-30 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அதன் அலைகள் நம்ம குடும்பத்தின் கொந்தளிப்பெல்லாம் கர்த்தர் அமர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அக்கறைக்கு சேரும் வரைக்கும், அக்கறை இக்கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் உடைய கொந்தளிப்பை தேவன் செய்வார். காற்றும் கடல் கொந்தளிக்கிறது. முழுக்கத்தக்கதான கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து, தங்கள் நாடின துறைமுகத்தில் அவரை கொண்டு போனாரு. அங்க போய் இறங்கினாங்க. மறுநாள் கொண்டு வந்து சேஃபா பண்ணாரு, சேர்த்துட்டாங்க. இதுல என்ன பார்த்தாங்க? அவங்க அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை கண்ணார கண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் அவருடைய வல்லமையை கண்ணார காண போகிறோம். சம்பவிப்பது என்னவென்றால் அவருடைய வல்லமையை நீங்க பார்க்க தான் போறீங்க. மாத்திரம் பேசுகிறது கிடையாதுங்க. அப்படி அல்ல, வல்லமை பார்ப்பீங்க. அவனை பண்ணாங்க நாடின துறைமுகத்தில் நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த கரையை முடிக்கிறதுக்கு ஒரு கரை உங்களுக்குள்ள அக்கறையில ஒரு பிளான் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்க முடிச்சிருக்கீங்க. ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பிளான் ஒரு இந்த கரையில இருக்கிறீங்க, அக்கறைக்கு போன என்ன பண்றீங்க? ஒரு பிளானோடு இருக்கிறீங்க. குடும்பம் நிலைமை, என்னுடைய ஃபியூச்சர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை கத்தர் முடிக்க வல்லவர். நீங்க நாடின துறைமுகத்துக்கு என்ன செய்கிறார்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தேவன் சிறப்பாக்குவார். உங்களை கத்தர் உயர்த்துவார். இந்த நாடின் அதுக்கு கொந்தளிப்பை அமர்த்திட்டார். அதுக்கு உங்க குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், பலவிதமான பண தேவைகள் எல்லாம் தடுமாற்றம் இருக்கலாம். எல்லாவற்றையும் கத்தர் அமர்த்த வல்லவராக இருக்கலாம். ஒன்று எனக்குள்ள இருக்கணுங்க, வசனம் இருக்கணும். வசனம் உள்ள போகணும். வசனம் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ள வாழ அதை விட என்ன பண்ணலாமா? ஒரு சிறை வழிபாட்டுக்குள்ள போயிடலாமே. அது என்ன இருக்காது? இந்த வசனம்
இருக்காது. சிலையை பார்த்து என்ன பண்ணணுமோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல, தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் இருந்தவராக நமக்குள்ளே நமக்குள்ள வந்துட்டார். வார்த்தையும் தேவனும் உள்ள இருந்தா ஜெயிப்போம். காற்று வீசட்டும், புயல் அடிக்கட்டும், நாம் முழுகி போவதில்லை. உன் குடும்பம் முழுகி போவதில்லை, உன் பிள்ளைகள் முழுகி போவதில்லை, உன் எதிர்காலம் முழுகி போவதில்லை. கொந்தலை போய் அமர்த்தின செய்கிறார். தாங்கள் நாடின துறைமுகத்துக்கு அவளை கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தார். அதுக்கு இவ்வளவு நடந்துட்டு மறுபடியும் வராங்க, இக்கரைக்கு வராங்க. அவை சொல்ல பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில கூட எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி ஒரு விருப்பத்தின் பிரகாரமாய் செய்ய அக்கங்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போம். அக்கறைக்கு போகும் பாருங்க வந்தார்கள். கடும் காற்று படகு முழுமையான வேதனையும் அவர்கள் வாழ்க்கையில் வந்தது. தத்தளித்தார்கள், தவித்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருஷமா வசனத்தை கேட்கிறேன், படகு தடுமாறுகிறது, மூழ்கிடுமா மூழ்கிடுமா, வெட்கப்பட்டு போவதில்லை, என் முகம் செத்து போவதும் இல்லை. மூழ்குவதற்கு தேவன் அழைக்கிறது. சொன்னபடியே மறுபடியுமாக இருந்த இடத்துக்கே கர்த்தர் கொண்டு வந்தார். இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கர்த்தர் அழைத்த நோக்கமே உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, அவருடைய வல்லமையை பார்ப்பதற்காக. தாவீது சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு எல்லா நன்மைக்குத்தான். இந்த பிரச்சனை உன்னை வெட்கப்படுத்த அல்ல, இந்த பலவீனம் உன்னை வேதனைப்படுத்த அல்ல, அவர் அக்கறையாயிருந்து உன்னோடு கூட இருப்பார். எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்வார். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்குள்ளே வசனம் ஆண்டவரே உருவாகட்டும். அது 30, 60, 100 பலன் கொடுப்பதா இருக்கட்டும். என் வாழ்க்கை எனக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு பலனாயிரம் ஒப்பு கொடுக்கிறோம். கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவனாக வெளிப்படுத்துவதற்காய் சோதனை ஐயா. படகில் இருப்பதினாலே நான் சலித்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, தொடர்ந்து கரையில் சேரும் வரைக்கும் உடைய கரத்தை பிடித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்முடைய கூட கர்த்தர் வருகை மட்டும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.